பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு மகள் பிறக்கிறாள். அவள் பெயர் மணிமேகலை. கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவான் என்று இளங்கோ தெரிவிக்கிறார். சாத்து அப்படின்னா வணிகம்னு பொருள். மாசாத்துவான் அப்படின்னா மிகப்பெரிய வணிகன் அப்படின்னு பொருள். இது தரை வணிகத்தை குறிக்கும். ஆக கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவான். கோவலனின் தாயார் பெயரை இளங்கோ சொல்லி இருக்கிறாரா என்றால் சொல்லவில்லை. தாய் என்று சொல்லி இருக்கிறாரே தவிர கோவலனின் தாயார் பெயரை அவர் சொல்லவில்லை. கோவலனின் மனைவியாக இளங்கோ யாரை அறிமுகப்படுத்துகிறார் என்றால் கண்ணகியை அறிமுகப்படுத்துகிறார். இந்த கண்ணகியின் தந்தையார் என்று மாநாய்க்கன் அப்படின்னு ஒருத்தரை சொல்றார். நாவாய் அப்படின்னா கப்பல்னு பொருள். மானாவாய்க்கான் அது மாநாய்க்கன் அப்படின்னு மாறி இருக்குது. மிகப்பெரிய கடல் வணிகன் அப்படின்னு பொருள். கடல் கடந்து வணிகம் செய்யக்கூடியவன். ஆக கடல் கடந்து வணிகம் செய்யக்கூடிய மாநாய்க்கன் மகள் கண்ணகிக்கும் தரையில் நிலப்பரப்பில் மிகப்பெரிய வணிகனாக இருந்த மாசாத்துவான் மகன் கோவலனுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இப்ப கோவலனுடைய தாயார் பெயரும் சொல்லப்படவில்லை, கண்ணகியினுடைய தாயார் பெயரும் சொல்லப்படவில்லை. இந்த காப்பியத்தில் மூன்றாவதாக ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறார், மாதவி என்ற பாத்திரத்தை. இந்த மாதவியின் தாயார் பெயர் சித்ராபதி என்று சொல்லுகிறார். கொஞ்சம் நுட்பமா பார்த்தீங்கன்னா கோவலனுடைய அம்மா பேர் சொல்லல, கண்ணகியினுடைய அம்மா பேர் சொல்லல, மாதவியினுடைய அம்மா பேரை சொல்றாரு. ஆனால் மாதவியின் தந்தையார் பெயரை இளங்கோ சொல்லவில்லை. 30 காதைகளிலும் எந்த இடத்திலும் மாதவியினுடைய தந்தையார் யார் என்று சொல்லவில்லை. இங்க பாருங்க, தாயின் பெயரை சொல்லாமல் மாதவிக்கு தந்தையின் பெயரை சொல்லாமல் இளங்கோ எழுதுகிறார் என்றால் மாதவிக்கு தந்தை யார் என்று தெரியாது. ஆனா உண்மையிலேயே மாதவி என்பது இயற்பெயரா என்றால் கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. இளங்கோ ஒரு புரட்சிக்காரர். அப்பா பேரு தெரியாத குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறாரு பாருங்க, மாதவி. தவம் என்றால் துறவு, இயல்பாகவே பேர் வருது பாருங்க. தவம் என்றால் துறவு, தவி என்றால் துறவற நெறியில் இருக்கக்கூடிய பெண். துறவு ஆண்களுக்குரியது, பெண்கள் பெரும்பாலும் துறவரத்திற்கு வருவதில்லை. ஒரு பெண்ணை மிகப்பெரிய துறவியாகி துறவோர் என்று உயர்திணையில் ஆண்களை சொன்னதை ஒரு பெண்ணுக்கு ஆக்கி, பரத்தையர் குலத்தில் பிறந்த பெண்ணுக்காக்கி மாதவி என்ற பெயரை வழங்கி ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் இளங்கோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த பெண்ணின் பெயர் மணிமேகலை. அந்த மணிமேகலையை இளம் வயதிலேயே, எப்படி மாதவி 12ஆம் வயதில் நாட்டியம் ஆடினாலோ அந்த 12ஆம் வயதில் மணிமேகலை இருக்கும் போதே அவளையும் துறவியாக்குகிறாள். பதியிலார் என்ற குலத்தில் தோன்றி, பரத்தையர் குலத்தில் தோன்றி, மிகப்பெரிய தவ வல்லுன பெண்ணாக தோன்றிய மாதவி தன்னுடைய இளம் மகளான மணிமேகலையையும் துறவியாக்குகிறார். அந்த அளவிற்கு ஒரு பெண் உயர்ந்த நிலையில், மிக உன்னதமான நிலையை அடைவதற்கு
வழிவகுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காப்பியம் படைத்த பெருமை இளங்கோவுக்கு உண்டு. மணிமேகலை பௌத்த மத துறவியாக மாறிவிட்டாள். கோவலன் சமணத்தில் இல்லறத்தை பின்பற்றி வாழ்ந்தவன். கண்ணகியும் சமணத்தில் இல்லறத்தை பின்பற்றி கோவலனோடு வாழ்ந்தவள். கோவலன் கண்ணகி மறைவுக்கு பிறகு மாதவி பௌத்த துறவியாகி விடுகிறாள். தன்னுடைய மகளையும் பௌத்த துறவியாக்குகிறாள். மணிமேகலை எப்படிப்பட்ட அழகி என்று சீத்தலை சாத்தனார் சொல்லுகிறார் பாருங்கள். இப்ப இந்த சீத்தலை சாத்தனாரை நீங்க சிந்திக்கணும். சாத்து என்றால் வணிகம்னு சொன்ன இல்லையா, சாத்தன் என்றால் வணிகன் அப்படின்னு பொருள். ஒரு வணிக தொழிலை செய்யக்கூடிய ஒருவர் மிகப்பெரிய காப்பியத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்தவராக விளங்கி இருக்கிறார் என்றால் அது சீத்தலை சாத்தனார் மட்டும்தான். அவரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தன் என்று சொல்லுவார்கள். கூலம் அப்படின்னா தானியம் என்று பொருள். நம்ம ஊர்ல நெல் வியாபாரின்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட நெல் வியாபாரம் செய்தவர் ஒருவர் மணிமேகலை என்ற காப்பியத்தை படைத்திருக்கிறார். அழகிய மணிமேகலையை தலையை மொட்டையடிக்கக்கூடிய பௌத்த துறவியாக்குகிறாள் மாதவி. அந்த மணிமேகலை தன்னுடைய தந்தையார் கோவலன் எப்படி இறந்தான் அப்படிங்கிற செய்தியை மாதவியிடம் கேட்கிறாள். மாதவியும் மணிமேகலையும் புத்த தேவனுக்கு பூ தொடுத்தபடியே இந்த கதையை சொல்ல மணிமேகலை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அவளை அறியாமல் தன்னுடைய தந்தை கோவலனின் அந்த துர்மரணத்தை நினைத்து அழுகை வருகிறது. பெண்களுக்கு அப்பா மேல ரொம்ப ஆசை இருக்கு. அம்மா மேல பற்று இருக்காதுன்னு பொருள் இல்லை. பெண் குழந்தைகள் அப்படின்னா அப்பா மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. அப்பாவுக்கும் பெண் குழந்தைகள் மேல் உயிராக இருப்பார்கள். அந்த மாதவி பெற்ற மகள் மணிமேகலைக்கும் தன்னுடைய தந்தையின் துர்மரணத்தை கேட்டவுடன் அழுகை வருகிறது. கண்களிலிருந்து கண்ணீர் சாறை சாறையாக தாரை தாரையாக வெளியேறுகிறது. அது அவள் தொடுத்து கொண்டிருந்த பூமாலையை நனைக்கிறது. மாதவி சொல்லுகிறாள், இந்த மாலை புத்த தேவனுக்காக தொடுக்கப்பட்ட மாலை. இந்த மாலையில் கண்ணீர் பட்டு விட்டதால் அது அழுக்காகி விட்டது. புதிய பூ பறித்து புதிய மாலை நீ தொடுக்க வேண்டும் அப்படின்னு மாதவி தன்னுடைய மகள் மணிமேகலையிடம் சொல்லி அவளுடைய தோழியையும் அவளோடு அனுப்புகிறாள். அவளுடைய தோழி பெயர் சுதமதி. சுதமதியும் மணிமேகலையும் பூ பறிப்பதற்காக உவவனத்திற்கு போகிறார்கள். உவவனத்தில் சோழ மன்னனுடைய மகன் உதயகுமரன் இந்த மணிமேகலையின் மேல் காதல் கொண்டு தன்னுடைய தேரில் மணிமேகலையை பின்தொடர்ந்து வருகிறான். மணிமேகலை இந்த குடும்ப வாழ்க்கை முறையை, பரத்தையர் வாழ்க்கை முறையை விட்டுவிட்டு துறவியாகிவிட்டாள். துறவியான மணிமேகலையின் மீது உதயகுமரனுக்கு காதல் வருகிறது. அவளை பின்தொடர்ந்து வருகிறான். அந்த 12 வயது இளம்பெண் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உவவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பளிங்கு அறைக்குள் போய் மறைந்து கொள்ளுகிறாள். பளிங்கு அறைன்னா என்ன? கண்ணாடி அறை. உள்ளே இருப்பவர்கள் வெளியே இருப்பவர்களை பார்க்க முடியும். வெளியே இருப்பவர்கள் அந்த பளிங்கு அறையின் உள்ளே இருப்பவர்களை பார்க்க முடியும். அப்படின்னா மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் ஒரு கண்ணாடி அறையை அமைத்து கொடுத்திருக்கிறார். இப்பெல்லாம் நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு பார்த்தோம்னா கண்ணாடி மாளிகைக்குள் பல வகையான பூச்செடிகளை வைக்கிறத ரொம்ப அபூர்வமா பார்ப்போம். ஆனா அந்த மணிமேகலை காப்பியத்தில் பளிங்கரை என்ற பெயரில் ஒரு கண்ணாடி அறையை உருவாக்கி வழங்கி இருக்கிறான் சீத்தலை சாத்தன். அந்த கண்ணாடி அறைக்குள் மணிமேகலை மறைந்து கொண்டு உள்ளிருந்தபடியே வெளியில் இருக்கக்கூடிய உதயகுமரனை பார்க்கிறாள்.
உதயகுமரனும் வெளியிருந்தபடியே மணிமேகலையை பார்க்கிறான். அவன் மன்னன் மகன், நினைத்தால் உடனடியாக அந்த கண்ணாடி அறையை உடைத்து கொண்டு மணிமேகலையை அவன் கவர்ந்து கொள்ள முடியும். என்றாலும் அவன் கற்றவன். அது பௌத்த துறவியர் இருக்கக்கூடிய இடம். பௌத்த துறவியர் இருக்கக்கூடிய இடத்தில் தான் தகாத செயலை செய்யக்கூடாது என்று அந்த மணிமேகலையின் பாட்டி சித்ராபதியிடம் போய் சொல்லி இந்த மணிமேகலையை தான் கவர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறான் இந்த உதயகுமரன். சாதாரண ஒருவனுக்கு மணிமேகலையின் மேல் காதல் வந்தால் அதிலிருந்து எப்படியாவது தப்பிவிடலாம். ஆனா இங்க யாருக்கு காதல் வந்திருக்குது? மன்னனுடைய மகனுக்கு காதல் வந்திருக்கிறது. ஆனால் மணிமேகலையோ துறவி. அவளை எப்படியாவது தப்ப வைக்க வேண்டும் என்று மணிமேகலா தெய்வம் என்ற ஒரு தெய்வம் அவளை மணிபல்லவத்தீவிற்கு அங்கிருந்து எடுத்து சென்று விடுகிறது. ஆள் அரவமே இல்லாத ஒரு மணிபல்லவத்தீவிற்கு மணிமேகலையை அந்த மணிமேகலா தெய்வம் எடுத்து சென்று விட்டு விடுகிறது. 12 வயது நிரம்பிய ஒரு பெண், கல்வியை ஓரளவுக்கு கற்ற பெண், அவள் எதை வைத்து அந்த தீவில் தனியாக வாழ்வது? எனவே அவளுக்கு 3 மந்திரத்தை இந்த மணிமேகலா தெய்வம் கற்பிக்கிறது. ஒரு மந்திரம் என்னவென்றால், பசி இல்லாமல் நீண்ட நாள் வாழ்வது. இன்னொரு மந்திரம் என்னவென்றால், நினைத்தவுடன் வேறு உருவம் எடுத்துக்கொள்வது. இன்னொரு மந்திரம் என்ன என்றால், தரை வழியாக இல்லாமல் வான்வழியாக வரக்கூடிய மந்திரம். இந்த 3 மந்திரத்தையும் இந்த மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு கற்பித்திருக்கிறது. இப்ப இது எப்படி முடியும்? பசி இல்லாமல் எப்படி நீண்ட நாள் இருக்க முடியும்? நினைத்தவுடன் வேறு உருவத்தை எப்படி பெற முடியும்? ஆகாய மார்க்கமாக எப்படி வர முடியும்? மந்திரத்தால் மாங்காய் விழுமா என்று நாம கேள்வி எழுப்புவோம். இப்ப மந்திரம் என்றால் என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டி இருக்கிறது. மந்திரம், தந்திரம், ஐந்திரம் என்று 3 சொல்லுகிறோம். மந்திரம், தந்திரம், ஐந்திரம் என்று 3 வகையான சொற்களை தமிழ் மொழி சொல்லுகிறது. தந்திரம் என்றால் இலக்கியம் என்று பொருள். தந்திரம் என்றால் நூல் என்று பொருள். நுட்பமான செய்திகளை சொல்லக்கூடிய நூலினை தந்திரம் என்று சொல்லுவோம். ஐந்திரம் என்றால் நுட்பமான இலக்கணங்களை சொல்லக்கூடிய நூலை ஐந்திரம் என்று சொல்லுவோம். மந்திரம் என்றால் கலையியல் கல்வியை கற்பிக்கக்கூடிய நூலை மந்திரம் என்று சொல்லுகிறோம். ஆக வணிகனாகிய சீத்தலை சாத்தன் தந்திரம் என்ற இலக்கிய கல்வியை, ஐந்திரம் என்ற இலக்கண கல்வியை, மந்திரம் என்ற கலையியல் கல்வியை மணிமேகலை கற்றுக்கொண்டதாக கூறுகிறான். இது தமிழகத்தில் தமிழ் மக்கள் பின்பற்றிய 3 வகை கல்வி முறை: தந்திரம், ஐந்திரம், மந்திரம். நன்றி, வணக்கம்.